ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். திரு ஷியாம், 2014 பாஜகவுக்கு கை கொடுத்தது ஊழல் எதிர்ப்பு, 2019 அவங்களுக்கு கை கொடுத்தது வளர்ச்சி அரசியல். இந்த இரண்டு தேர்தல்களையும் மோடி பிம்பமும் கூடுதலாக இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் முக்கிய அம்சங்களாக பாஜகவுக்கு கை கொடுத்தது. வளர்ச்சி கோஷம் இல்லை, அதுதான் உண்மை. ஏனென்றால் ஆரம்பத்தில் மோடி கேரண்டி, இப்போ நோ கேரண்டிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கு. பொதுவாக இந்த பரீட்சை எழுதும் போது என்ன ஆகும்னா, நல்லா தான் படிச்சிருப்போம், கடைசி நேரத்தில் அந்த தேர்வு அறையில் உட்காரும் போது ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். படித்தோமா படிக்கலையாங்கிற குழப்பம் ஏற்படும். அதில் நிறைய ஃபெயிலியர்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம். 2004, 2009 மன்மோகன் சிங் ஆட்சி, அதற்கு முந்தைய இந்தியா ஷைனிங் கேம்பெயின், இப்போது நடைபெறுகிற கேம்பெயின், இது எல்லாத்துக்குமே ஒரு அனாலஜி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல தாள் ரொம்ப டஃப்பா இருந்ததா, இல்ல பதற்றத்துல எக்ஸாம் சரியா எழுதலையா? நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா எவ்வளவு டஃப்பான கேள்வித்தாளுக்கு நம்ம பதில் சொல்லிடலாம். ஆனால் ஒரு சில போர்ஷன்ஸை விட்டுட்டு படிச்சுட்டாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது இதெல்லாம் சாய்ஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சில பகுதிகளை நம்ம விடுத்து படிப்போம் இல்லையா, அப்படியான பகுதிகள் எது அப்படின்னா, இந்தியாவின் ஒற்றுமை, நம்ம கான்ஸ்டிடியூஷன், நம்ம நாட்டில் இருக்கிற அந்த வேற்றுமையிலும் நாம் இன்பம் காணுகிற விதம், இது மாதிரியான ஒரு முக்கியமான இந்தியன் ஹிஸ்டரியோட சாப்டர்ஸை திரு நரேந்திர மோடி அவர்கள் படிக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். படிக்காத பகுதிகள்ல இருந்து கேள்வித்தாள் வந்துருச்சா? படிக்காத பகுதிகள்ல இருந்து 2ஆம் கட்டத்துல இருந்து 5ஆம் கட்டம் 6ஆம் கட்டத்தை இப்போ 4 கழிச்சோட முடிஞ்சு போத பரப்புரை முடிஞ்சு போகுது. ஸோ 6 கட்டம்னு நீங்க எடுத்துக்கலாம். 6ஆம் கட்டம் ஒரு 59 தொகுதி. அது வரைக்குமே வெப்ப அலையை தவிர வேற ஒரு அலையை வீசின மாதிரி தெரியலையே மோடி சார்பா. ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், அவர் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் டிராவல் பண்ணி அந்த எலெக்ஷன் சினோரியா, ரேலி எல்லாத்தையும் பற்றி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தார். அதில் அவர் சொன்ன ஒரே விஷயம், எல்லா இடத்துலையும் இஷ்யூஸ் லோக்கல் இஷ்யூஸு, மக்களோட வாழ்வாதாரம், வேலையின்மை, வறுமை, இதுதான் பிரதிபலிச்சுது. எந்த இடத்துலையுமே ராமர் கோயில்லாம் பிரதிபலிக்கவே இல்லை. அதாவது ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் அவர் சொல்றாரு. எந்த புள்ளியில அந்த மோடி பிம்பம், மோடி அலை அப்படிங்கிறது எடுபடாம போனது எந்த புள்ளியில இருந்து? ராமர் கோயில் புள்ளி தாங்க. ஜனவரி மாதம் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை. முதல் எதிர்ப்பு எங்க இருந்து கிளம்பிச்சு? புரியில இருந்து கிளம்பிச்சு. சங்கராச்சாரியா தான் முதல்ல எதிர்த்தாரு. இது சரியான முறைப்படி நடக்கல, கட்டி முடிக்கப்படாத ஆலயத்துக்கு எதுக்கு திறப்பு விழா, அப்புறம் அந்த சிலைக்கு உயிரூட்டுவதற்கான சடங்குகள் செய்யப்படவில்லை, இது முதல் எதிர்ப்பு. இப்போ 5ஆவது கட்ட நிறைவுல பாருங்க, கடைசியில் புரியோட பொக்கிஷ அறையோட சாவி தமிழ்நாட்டில் இருக்கு. தொடக்கமும் புரி, ஜெகநாதர், 5ஆம் கட்ட நிறைவும் ஜெகநாதர். பொக்கிஷ அறையோட சாவி இருக்கு, அது காணாம போன சாவி, அதை நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம். மூடப்பட்டிருக்கிற ஒரு கதவை நாங்கள் திறந்து விடுவோம். 10 வருஷமா சாவி இல்லை. அப்போ உரிய அனுமதிகளை பெற்று நீதிமன்றத்தில் முறையிட்டு பொக்கிஷ அறையை திறக்க வேண்டியதானே, யாரு வேணான்னு சொன்னாங்க? மூடிய கதவு. அது இன்னும் சொல்லப்போனால் ராமருக்கும் ஜெகநாதருக்கும் போட்டின்னு ஒரு இடத்துல சொன்னாரு. ஜெகநாதரே மோடி பக்தர் தான் அப்படின்னு ஓங்கி அடிச்சாங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? தடுமாற்றங்கள் தொடர்ந்து வருது, அதை நம்ம பார்க்கிறோம். 6 கட்டத்தை 1ஆம் கட்டத்தை தவிர 5 கட்டத்திலையும் தடுமாற்றம் இருந்ததுங்க. இல்ல, இப்ப மத அடிப்படையிலான ஒருங்கிணைப்பு அப்படின்ற அந்த புள்ளியை நோக்கி நகர்கிற போது மோடின்ற தனி மனித ஆளுமையில அவருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சா? அப்போ தனி மனித ஆளுமை முதல்ல இருந்தே இல்லைங்கிறதா என் கருத்து. முதல்ல இருந்துன்றத எந்த புள்ளியில இருந்து? அதுவே ராமர் கோவில் பிரதிஷ்டையில இருந்து தொடங்குறீங்களா? இல்ல, இப்ப 2001 மோடி அவர்கள் பிரதமர் ஆறாரு. அப்ப 2004 தேர்தல், 2004 தேர்தல் வாஜ்பாய் பிரதமர் வேட்பாளர். அப்ப குஜராத்ல பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கணும்ல. அவங்க 12 தொகுதி கிட்ட அது காங்கிரஸ் வெற்றி பெற்றது 2004. 2009 கிட்டத்தட்ட 10 தொகுதிகளுக்கு மேல காங்கிரஸ் வெற்றி பெற்றது. முழு வெற்றி கிடைக்கல, அதுக்காக சொல்ல வரேன். அப்ப 2014 வரும்போது 2014 என்னெல்லாம் நடந்தது? UPA 2 ஸ்கேம்ஸ், பெரிய அளவுக்கான ஒரு அதிருப்தி, 10 வருஷம் ஆட்சி. அதே மாதிரி இதே மாதிரி இப்ப என்ன நிலவுதோ அதே மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் குறைந்த தன்மை, இது எல்லாமே சேர்ந்து மோடி அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர், அவர் பிரதமர் அப்படிங்கிற ஒரு பிம்பம். இதே அத்வானி அவர்களும் ஒரு வகையில பார்த்தா அவருமே காந்தி நகர் தொகுதியில போட்டி போட்டு தானே, அவருக்கு அந்த பிம்பம் கை கொடுக்கல 2009. ஆனா மோடிக்கு கை கொடுத்தது 2014.
2014 குஜராத்ல வந்து 19லயும் கை கொடுத்துச்சு. 19லயும் கை கொடுத்துச்சு. 19ல கை கொடுத்ததுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி நடந்த புல்வாமா மஸ்குலர் டெமோக்ரசி, முரட்டு தேசியவாதம். தேசத்தின் பாதுகாவலர் யார்? மோடி அவர்கள். 56 இன்ச்சு மார்பு, சௌக்கிதார், நான் தான் காவல்காரன். தமிழ்நாட்டுல எடுபடல. இங்க காவல்காரன்லாம் சினிமாவை பார்த்தது, எடுபடல தமிழ்நாட்டுல. சரி, அப்ப 19ல இருந்து 24 அப்படின்னு 5 வருஷ பயணத்துல எந்த புள்ளியில அது பிரேக் ஆயிடுச்சு? மோடி அலை பிரேக் ஆச்சு, மோடி பிம்பம் பிரேக் ஆச்சு. ஏன் பிரேக் ஆச்சு? ஏன் பிரேக் ஆச்சு அப்படின்னா, அந்த ராமர் கோயில் பெரிதாக கை கொடுக்கும்னு நம்பினாங்க. அது வந்து கை கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் அதற்கு பிறகு நடந்த சூரிய திலகம், சூரிய பொட்டு, ரகுவம்சத்தின் கடவுள் சூரியன். இந்த சூரியனோட பொட்டு வந்து 3 நிமிஷம் வந்து ராமர் சிலையின் மேல நெற்றியில படுவதற்கான அதற்கான ஏற்பாடுகள். RSS அதை விரும்பல. எங்க வந்து RSS அதுக்கான ஒரு பாசிட்டிவான அறிக்கை? மோடி அவர்கள் மடிக்கணினியில் பார்க்கிறார், கையடக்க கணினியில் பார்க்கிறார்னு ஏகப்பட்ட வைரல் வீடியோஸ் அதுல உலா வந்துச்சு. போக போக நீங்க கடைசியில் சொன்னீங்க சோசியல் மீடியா, சமூக ஊடகங்கள், அது எல்லாமே கைவிட்டுருச்சே. ஒரு காலகட்டத்திலங்க சமூக ஊடகங்கள், ட்விட்டர் பாலிடிக்ஸ்னு சொல்லுவோம், பெரிய அளவுக்கு ட்விட்டர் பாலிடிக்ஸ்ல இருந்தது வந்து பிஜேபி. இப்போ வந்து யூடியூப் சேனல்களோட வளர்ச்சிக்கு பிறகு பெரிய அளவுக்கு வீழ்ச்சி வந்து எங்க இருந்து வந்திருக்குன்னா சமூக ஊடகங்கள்ல, குறிப்பா யூடியூப் சேனல்கள்ல. யூடியூப் சேனல்கள்ல பல மொழி, குறிப்பா இந்தி மொழி, பல மாநிலங்கள்ல பேசுற மொழி, அந்த மொழியில இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்களும் கிட்டத்தட்ட வந்து மோடி பிம்பத்தை சுக்குநூறா உடைக்கிறாங்க. எல்லாம் போக இன்னொரு பெரிய கணக்கு தவறு எதுன்னா, அந்த 400+ டார்கெட், 370 டார்கெட். எங்கெல்லாம் ஆதரவு இருக்கோ அங்கெல்லாம் ஏற்கனவே 90% மேல வெற்றி அடைஞ்சாச்சு. இனி வந்து காங்கிரஸ் கட்சியே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமையில தான் உள்ள வருது. ஒரு 50 சீட்டு வந்து குறைஞ்சா கூட 250 குறைஞ்சிரும். அந்த 50 சீட்டை ஈடுகட்டணும்னா சவுத் நேரேஷன்ல வந்து ஜார்க்கண்ட்ல இருந்து டவுன் தமிழ்நாடுக்கு எதுவுமே இல்லையே பிஜேபிக்கு. தடுமாற்றம் கணக்குல தான் வருது. கணக்கு பாடம் ஃபெயிலியர். சரி, ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.